வணக்கம். இன்று நாம் பார்க்க போகும் மகான் சித்தர்களில் தலை சிறந்தவராக போற்றப்படும் திருமூலர். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே யோகம், ஆன்மீகம், உடல்நலம் மற்றும் இறைஞானத்தின் ஆழமான இரகசியங்களை உலகிற்கு அருளிய மாமுனிவர். இவரால் அருளப்பட்ட திருமந்திரம் இன்று வரை எண்ணற்ற மக்களுக்கு ஓர் வழிகாட்டியாக உள்ளது. திருமூலர் யார்? அவர் எவ்வாறு இந்த பூமிக்கு வந்தார்? அவர் அருளிய ஞானத்தின் சிறப்பும் அவரது ஜீவசமாதியின் மகிமையும் என்ன? வாருங்கள், இந்த ஆன்மீக பயணத்தில் திருமூலர் சித்தரின் அருள்மிகு வரலாற்றை ஒன்றாக அறிந்து கொள்வோம். திருமூலர் இவர் சித்தர்களில் முதன்மையானவர். சிவபெருமானிடமும் நந்தீசரிடமும் உபதேசம் பெற்றவர். திருநந்தி தேவரின் திருவருள் பெற்ற மாணாக்கருள் ஒருவர். அஷ்டமா சித்திகள் அனைத்தும் கைவரப் பெற்றவர். இவர் அகத்தியரிடம் கொண்ட அன்பால் அவருடன் சில காலம் தங்குவதற்கு எண்ணி தான் வாழ்ந்த திருக்கையிலையிலிருந்து புறப்பட்டு பொதிகை மலையை அடையும் பொருட்டு தென் திசை நோக்கி சென்றார். செல்லும் வழியில் திருக்கேதாரம், பசுபதி, நேபாளம், அவிமுத்தம், விந்தமலை, திருப்பருப்பதம், திருக்காலத்தி, திருவாலங்காடு, காஞ்சி ஆகிய திருத்தலங்களை தரிசித்து ஆங்காங்கே இருந்த சிவ யோகியர்களைக் கண்டு அளவலாவி மகிழ்ந்தார். பிறகு தில்லையில் இறைவன் அற்புத திருக்கூத்தாடியருளும் திருநடனங்கண்டு மகிழ்ந்த சிவயோகியார் திருவாவடுதுறை இறைவனை வழிபட்டு செல்லும் பொழுது காவிரி கரையிலுள்ள பொழிவிடத்தில் பசு கூட்டங்கள் கதறி அழுவதனை எதிரே கண்டார். அந்தணர்கள் வாழும் சாத்தனூரிலே ஆணிரை மேய்க்கும் ஆயனாகிய மூலன் என்பான் அங்கு தனியே வந்து பசுக்களை மேய்ப்பவன். அவன் தன் விதி முடிந்த காரணத்தால் உயிர் நீங்கி இறந்து கிடந்தான். மூலன் இறந்ததை கண்ட பசுக்கள் அவனது உடம்பினை சுற்றி சுற்றி வந்து கதறி வருந்தி கண்ணீர் விட்டன. பசுக்களின் துயர் கண்ட சிவயோகியாருக்கு அவற்றின் துன்பம் துடைக்க எண்ணம் உண்டாயிற்று. எனவே தம்முடைய உடலை மறைவான ஓர் இடத்தில் கிடத்திவிட்டு கூடு விட்டு கூடு பாய்தல் என்னும் பவன வழியினாலே தமது உயிரை அவ்விடையனது உடம்பினுள் புகுமாறு செலுத்தி திருமூலராய் எழுந்தார். மூலன் எழுந்ததும் பசுக்கள் மகிழ்ந்து அன்பினால் அவரது உடம்பினை நக்கி மோந்து களிப்போடு துள்ளி குதித்தன. திருமூலர் மனம் மகிழ்ந்து பசுக்களை நன்றாக மேய்த்தருளினார். வயிறார மேய்ந்த அப்பசுக்கள் காவிரி ஆற்றின் துறையிலே இறங்கி தண்ணீர் பருகி கரையேறி சாத்தனூரை நோக்கி நடந்தன. அவற்றை தொடர்ந்து சென்ற சிவயோகியார் பசுக்கள் தத்தம் வீடுகளுக்கு சென்றதை கண்டார். அதே சமயம் வீட்டிலிருந்து வெளியே வந்த மூலனின் மனைவி மூலனின் வடிவில் இருந்த சிவயோகியாரை வீட்டிற்கு அழைத்தாள். திருமூலரோ தான் அவளுடைய கணவன் அல்லேன் என்றும் அவன் இறந்து விட்டான் என்றும் கூறினார். மூலனின் மனைவியோ அவ்வூர் பெரியவர்களை அழைத்து முறையிட்டு கூறி அழுது நின்றாள். திருமூலர் அவ்வூர் பெரியோர்களிடம் நடந்ததை கூறி தான் ஏற்றிருந்த உடலிலிருந்து விலகி தான் ஒரு சிவயோகியார் என்பதை நிரூபித்தார். மறுபடியும் மூலனின் உடம்பில் புகுந்தார். இதை கண்ட சான்றோர்கள் மூலனின் மனைவியை தேற்றி ஆறுதல் கூறிவிட்டு சென்றனர். சிவயோகியார் தன் உடலை தேடி சென்று அது கிடைக்காததால் மூலனின் உடலிலேயே தங்கி திருவாவடுதுறை திருக்கோயிலை அடைந்தார். யோகத்தில் வீற்றிருந்து நன்னெறிகளை விளக்கும் திருமந்திரம் என்னும் நூலை ஓராண்டுக்கொரு பாடலாக 3000 பாடல்களை பாடி அருளினார். இவரது வரலாற்றை சேக்கிழாரடிகள் பெரிய புராணத்தில் விரிவாக கூறியுள்ளார். திருமூலரின் 16 சீடர்களில் காலங்கி சித்தரும் கஞ்சமலை சித்தரும் முக்கியமானவர்கள். பாண்டிய மன்னனின் ஆணைப்படி திருமூலர் சமாதியை மூலவராக கொண்டு கருவூரார் சிதம்பரம் கோயிலை அமைத்தார். திருமூலர் லிங்க வடிவமாக எழுந்தருளிய இடம் சுயம்பு லிங்கமாக எழுந்தருளியுள்ள இடமாக கற்பிக்கப்பட்டு உமா பார்வதி என்ற பெயரில் ஓர் அம்மன் சந்நிதியும் இக்கோயிலில் சேர்த்து விட்டார்கள். சித்தர்களில் தலை சிறந்தவராக கருதப்படும் திருமூலர் சித்தரின் ஜீவசமாதி சிதம்பரம் நடராஜர் திருக்கோயிலில் அமைந்துள்ளது. இதுவரை திருமூலர் சித்தரின் அருள்மிகு வரலாறு, அவர் அருளிய ஞானம் மற்றும் ஜீவசமாதி பற்றி பார்த்தோம். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக மற்றும் சித்தர்களை பற்றிய அரிய தகவல்களை தெரிந்து கொள்ள
எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்த மறக்காதீர்கள். திருமூலர் சித்தரின் அருள் அனைவரின் மீதும் பொழியட்டும். ஓம் நம சிவாய.